ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். 30/4/2024 முரளியோட கேள்வி செக்ஷன் ஆமா. பார்க்கலாம் சிஸ்டர். பார்க்கலாம் சிஸ்டர். எந்த ஒரு முயற்சியை அந்தர்முகி ஆகி செய்கின்ற பொழுது அளவற்ற குஷி இருக்கும் அப்படின்ட்டு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, பல பிறவியா என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்குங்கிறாங்க. அது எல்லாத்துல இருந்தும் நீங்க புத்தியோகத்தை நீக்கிட்டு சதோ பிரதானம் ஆகிறதுக்காக தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாலாபுரத்துல இருந்தும் புத்தியை நீக்கி உள்நோக்கு முகமா தந்தையை நினைவு செய்யணும். தந்தை சேவையினுடைய பலனை வந்து ஆதாரமா கொடுக்கும் பொழுது அளவற்ற குஷி இருக்குங்கிறாங்க பாபா. ஓகே, அதாவது சேவையினுடைய பலனை வந்து நம்ம பாபாவுக்கு காமிக்கும் போது நமக்கு ரொம்ப குஷி இருக்கும் அப்படின்ட்டு பாபா நம்ம கிட்ட சொல்றாரு. அப்புறமேல வந்து அந்தர்முகி ஆகி நம்ம வந்து உள்நோக்கு முகமா இருக்கும் பொழுது அப்பயும் நமக்கு அளவற்ற குஷி வரும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர், யார் மூலமாக பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா சத்கதி கொடுக்கின்றார்? ஆன்மீக தந்தை வந்து எல்லையற்ற தந்தையா இருக்காரு. ஆன்மீக குழந்தைங்களுக்கும் வந்து எல்லையற்ற குழந்தைங்களா இருக்கிறாங்கிறாங்க பாபா. நம்ம எல்லாருமே அவரும் எல்லையற்றவா இருக்காரு, நம்மளும் எல்லையற்றவங்களா இருக்கிறோம். தந்தையானவர் வந்து அனைத்து குழந்தைங்களுக்கும் சத்கதி அளிக்கணும். யார் மூலமா கொடுப்பாரு? அப்ப வந்து நம்ம குழந்தைங்களாகிய நம்ம மூலம்தான் அவர் சத்கதி அளிக்க வேண்டியதா இருக்குங்கிறாரு. முழு உலகத்திலயும் உள்ள குழந்தைங்க வந்து இங்க வந்து படிக்கிறதெல்லாம் கிடையாது, இது ஈஸ்வரிய விஷய வித்யாலயமா இருக்கு, எல்லாருமே இங்க வர முடியாதுங்கிறாங்க பாபா. அப்ப அவங்களுக்கு சத்கதி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நமக்கு கொடுக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க சிஸ்டர். நம்ம மூலமா தான் பாபா வந்து சத்கதியே கொடுக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பொறுப்பா இருக்கணும். பாக்கியசாலி ஆத்மாவும் சரி, பொறுப்பும் இருக்கணும் நமக்கு. அந்த ஓகே. அடுத்த கொஸ்டின், முக்தியிலிருந்து ஜீவன் முக்திக்கு வருவது பற்றி பாபா என்ன கூறுகிறார்? முக்திங்கிறது வந்து அனைவருக்கும் ஏற்படதான் செய்யுதுங்கிறாங்க. அப்ப வந்து முக்தி என்றாலும் சரி, ஜீவன் முக்தினாலும் ஒண்ணுதான், சரிதான். முக்திக்கு சென்றுதான் அனைவருக்கும் பிறகு ஜீவன் முக்திக்கு வந்துதான் ஆகணும். ஆக அனைவரும் வந்து முக்தி தாமத்தின் வழியாதான் ஜீவன் முக்திக்கு வர்றாங்க, வர வேண்டியதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அதாவது முக்தியிலிருந்து ஜீவன் முக்திக்கு பாபா குழந்தைங்களும் வர்றாங்க, மத்த அஞ்ஞானி ஆத்மாக்களும் துவாபரிகத்துல இருந்து அவங்க வந்துதானே தீரணும். எல்லாருமே அவங்களுமே முக்தி வழியாதான் திருப்பி இந்த சாகார உலகத்துக்கு பார்ட் பண்ண வர்றாங்க. அதான் ஒருவருக்கு பின்னாடி ஒருத்தரா நடிப்பு நடிக்கிறதுக்கு வந்துதான் வரிசை கிரமமா எல்லாரும் முக்திக்கு போயிட்டுதான் வரணும் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் முக்தி தாமத்துல இருக்க வேண்டியதா இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அடுத்தது பக்த மாலை ருத்ர மாலை பற்றி பாபா என்ன சொல்றாங்க? ருத்ர மாலையும் இருக்குதுங்கிறாங்க, அதுக்கு புகழும் மரியாதையும் இருக்குங்கிறாங்க பாபா. பக்த மாலையும் இருக்குது, உயர்ந்ததிலும் உயர்ந்தது வந்து பக்தர்களுடைய மாலை தான் அப்படிங்கிறாங்க. பக்த மாலைக்கு பிறகு ஞான மாலை இருக்கணும். பக்தி மற்றும் ஞானம் இருக்கிற மாதிரி பக்த மாலையும் இருக்குதுன்னா ருத்ர மாலையும் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ருண்ட மாலைன்னு பேருன்னு சொல்றாங்க பாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்த மனித சிருஷ்டியில இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அவர் தான் வந்து சூட்சும வதனத்துல பிரஜாபிதா பிரம்மாவா இருக்காரு. இவருடைய மாலையும் தான் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. இறுதியில இந்த மாலையும் தயாராயிடும். எப்படி ருத்ர மாலை மற்றும் விஷ்ணுவின் வைஜெயந்தி மாலையும் உருவாயிடுங்கிறாங்க பாபா. ஓகே ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், சூட்சும வதனத்தின் சத்சத்காரத்தின் விஷயம் என்ன? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, சூட்சும வதனத்துல எல்லாம் அனைத்தும் வந்து சாட்சாத்காரத்தோட விஷயமா இருக்குது. அங்க வந்து எலும்பு சதையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. சாட்சாத்காரம் செய்யறாங்க. சம்பூர்ண பிரம்மாவும் வந்து அங்க இருக்கிறாரு சூட்சும வதனத்துல. சூட்சும வதனத்துல இப்ப சொல்றாங்களாம், பாபா வந்து சோமரசத்தை பருக வச்ச டிரான்ஸ்ல போறாங்கல்ல, அத பத்தி எல்லாம் பாபா சொல்றாங்க. அங்க மரங்கள் எல்லாம் இருக்காது, வைகுண்டத்துலதான் இருக்கும். வைகுண்டத்துல இருந்து கொண்டு வந்துதான் பருக வைக்கிறாருங்கிறதெல்லாம் கிடையாது. இவை எல்லாமே சூட்சும வதனத்தினுடைய சாட்சாத்காரத்தின் விஷயங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா நம்ம அங்க சூட்சும வதனத்துல போய் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே அந்த சாகார ஜூஸ் குடிக்கிறது கிடையாது, அது ஒரு காட்சி மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்றாரு. உண்மையில நம்ம சத்தியுகத்துல போய் எடுத்துட்டு வந்து ஜூஸ் போடுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் பாபா. ஓகே ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின், தெய்வீக புத்தி ரஜோ புத்தி பற்றி பாபா என்ன கூறுகின்றார்?
பாபா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு சத்யுகத்துல முற்றிலும் தூய்மையான புத்தியுடையவங்களா நம்ம இருந்தோம்னு சொல்றாங்க. அவர்களிடத்துல வந்து எவ்வளவு தெய்வீக குணங்கள் தேவதைங்கள்ட்ட எவ்வளவு இருந்துச்சு. நீங்களும் வந்து தெய்வீக குணங்களை கண்டிப்பா நீங்க நம்ம தானே இப்ப தேவதை ஆக போறோம். அப்ப வந்து தெய்வீக குணங்களை நம்ம இங்கேயே தாரணை செய்யணும். அப்ப தெய்வீக குணங்களை தாரணை பண்ணோம்னா தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சாது சன்னியாசி மகாத்மாக்கள் எல்லாம் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க தெய்வீக புத்தி உடையவங்க கிடையாது. அவங்க வந்து ரஜோ புத்தி உடையவங்க தான் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தானே சிஸ்டர். இப்ப நம்ம ஒரு சாமியார பாக்குறதுக்கும் கோயில்ல போயிட்டு தேவதைய பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதாவது சாமியார்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னாலும் கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு போவோம். ஆனா நம்ம தேவதைய போய் வழிபடுறோம் அப்படின்னா அது அவங்களுடைய தோற்றமே ஒரு பயமுறுத்துற மாதிரியும் கண்டிப்பா ஒரு மாதிரி தாடியா ஜடா முடியாதுன்னு வச்சுட்டு கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க சிஸ்டர், இப்ப நம்ம சாமியார் கிட்ட சில பேர் போவே பயப்படுவாங்க. எங்க நம்மளும் அவங்கள மாதிரி மாத்திடுவாங்களோ அப்படியும் ஒரு தாட் இருக்குது. பட் ஆனா கோயிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்முடையவர்கள் அப்படின்னு தோணும். சாமியார்கள்ட்ட போய்கிட்டு கூட நம்மளால வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது. இதே நம்ம கோயில்ல போயிட்டு எப்படி பேசுவோம் நம்ம கடவுள்கிட்ட? நம்ம அவ்வளவு ஒரு அன்பா, நம்ம எவ்வளவுதான் கெட்டவங்களாவே இருந்தாலும் கூட நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு கடவுள்கிட்ட பேசிட்டு இருப்போம் நம்ம. இதே சாமியார்ட்ட போய் பேச முடியுமா? அத நம்ம அந்த டிஸ்அட்வான்டேஜா அவர் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் வேற தப்பான வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஓகேங்க சிஸ்டர். இப்ப உள்ள சாமியாருங்களை நம்பவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பாங்க சிஸ்டர். அதுவும் அந்த துவாபர யுகத்துல வந்தவங்கள பாபா சொல்றாங்க. துவாபர யுகத்துல ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க தான் அவங்க தூய்மையா இருந்திருக்காங்க. இப்ப உள்ள சாமியார்கள் எல்லாம் போலி சாமியார்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமா, இப்ப அவங்க கலியுக புத்திக்கு வந்துட்டாங்க இல்லையா? அவங்கள்ட்டயும் நம்மளால அந்த இதை பார்க்க முடியாது. ஆனா பாபா சொல்றாங்க அந்த அந்த ரஜோ காலத்துல வந்து அந்த சாமியார்களாலதான் ஓரளவுக்காவது தூய்மையா இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு பாபா அவங்களே பெருமையா தான் வரைக்கும் இருக்கிறது. காரணம் வந்து அவங்களுடைய தூய்மை தான் இப்ப பூமி வந்து இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க பாபா. அது எப்படின்னா துவாபரயுகத்துல இருந்து வந்து சாது சன்னியாசிகள். ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர். அடுத்த क्वेश्चन பண்ணலாமா சிஸ்டர்? அடுத்தது, முழு நாளின் கணக்கை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? முழு நாளோட கணக்க பாபா எப்படி பாக்கணும்னு சொல்றாங்கன்னா, எந்த தவறும் செய்யல தானேன்னு நம்ம பாக்கணுங்கிறாங்க. வியாபாரிகள் எப்படி கணக்கு பாக்குறாங்களோ இங்க வருமானம் இங்கும் வியாபாரிங்க கணக்கு பாக்குறாங்க. இங்க வருமானம் இருக்குது, நீங்க ஒவ்வொருவரும் வியாபாரியா இருக்கிறீங்க, பாபாவிடத்துல வந்து வியாபாரம் செய்யறீங்க, என்னிடத்துல வந்து எத்தனை தெய்வீக குணங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்க தந்தையை நினைவு செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு அந்த கணக்கெல்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு நான் அசரீரியா ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்மளும் ஒரு வியாபாரம் தான் பாபா கிட்ட பண்றோங்கிறாங்க. எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்குதுன்னு நம்ம பாக்கணும். ஏன்னா அடுத்த தடவை அந்த நஷ்டத்தை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆமா, இப்ப ஒரு வீண் விஷயத்த பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு முழு நாளத்தினுடைய அந்த சக்தி வீணா தானே போகுது நமக்கு பாபாட்ட இருந்து வாங்கினது. அப்ப அந்த நட்ட கணக்கையும் பார்த்து அடுத்த தடவை நம்ம இந்த மாதிரி இருக்க கூடாது, நாடகம் அப்படிங்கிற முற்றுப்புள்ளிய வச்சுட்டு அடுத்த தடவை நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாத்திக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், எது நாடகத்தின் திட்டம் என பாபா கூறுகின்றார்? இது நல்ல கொஸ்டின் சிஸ்டர். பாபா என்ன சொல்றாங்க? அதுக்கு வந்து கலியுகம் வந்து அழிஞ்சிடும், பிறகு சத்யுகம் வரணுங்கிறாங்க பாபா. இது ரெண்டுமே வந்து சங்கம யுகத்துலதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. அதையும் வந்து சிறிது சிறிதா இப்ப வந்து நாடகத்தோட மற்ற என்னென்ன ரகசியங்கள்லாம் சொல்லப்படாமல் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லுவேன், நாளடைவுலதான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க பாபா. நாடகத்துல எது பதிவாகி இருக்கோ அது வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. முன்கூட்டியே எதுவும் நான் சொல்ல மாட்டேன், இதுவும் வந்து நாடகத்தோட திட்டம் தான், ரகசியம் வந்து வெளிப்படுங்கிறாங்க பாபா. இது மத்தபடி வந்து பாபாவோட முரளியும் நடந்து கொண்டுதான் இருக்கும். நாடகத்துல அநேக ரகசியங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது, ரெக்கார்ட்ல இருக்கும். முள்ள எடுத்து நடுவே வச்சுட்டா அது எப்படி ரிப்பீட் ஆகும் என்றதெல்லாம் கிடையாது, பதிவாகி இருக்கிறது தான் மீண்டும் நடக்கும், புது விஷயம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்த क्वेश्चन சிஸ்டர், நல்லா இருக்குல்ல அந்த நாடகத்தினுடைய திட்டம்? அதை நம்ம நினைக்கும் போதே பாருங்களேன், ஒரு சுயதரிசன சக்கரத்தை சுத்திட்டு வந்த மாட்டமே இருக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்ன பதிலே
ஆமா. சத்தியுகம் முடிஞ்சு ம். அதுக்கப்புறம் துவாபர் கலியுகம் முடிஞ்சு சங்கமயுகத்துல இந்த ஒரு ம். கொஸ்டினுக்கான பதிலே சுயதர்சனம் சக்கரத்தை சுத்திட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஆமா. பாபா வந்து எதையும் முன்கூட்டியும் சொல்ல சொல்ல மாட்டாங்கல்ல. மாட்டார். ஆமா, விநாசம் எப்ப நடக்க போகுதுன்னு பாபாட்ட கேக்குறாங்க. அதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் கண்டிப்பா, நடக்குதோ அது நடக்கும். எந்த சமயத்துல எப்ப நடக்க போதோ நடக்கும்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா, ஆ கண்டிப்பா, எதையும் நான் முன்கூட்டியும் சொல்ல மாட்டேன்னு பாபா சொல்றாரு. கண்டிப்பா. சோ அதுலயும் ஒரு நன்மை இருக்கும். அதனாலதான் அவர் சொல்ல ம், மாட்டேங்கிறாரு. ம், அது ஏ புரியாம இருக்கலாம். பட் ஆனா ம், பாபா சொன்னா கரெக்டா தானே இருக்கும். ஆமா. ஓகே, அந்த ஓகே. ம், தேவத ஆத்மாக்கள், பிராமண ம். ஆத்மாக்களுக்கே வந்து அந்த பதட்டம் இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கறதுக்காக கூட புரிய வைக்காம வச்சிருக்கலாம். ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா ம், சிஸ்டர். ஏன்னா இப்ப ரிசல்ட் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லாவும் இருக்காது. ம். அப்புறம் முயற்சி பண்றதே ஸ்டாப் பண்ணிடுவோமே நம்ம. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமா. அப்புறம் ம், அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிரும். இப்பயே பாருங்களேன் ம், நெறைய பேர் வந்து ம், முரளில பாபா சொல்றாருன்னா, அத அத முயற்சி பண்ணுவோம். பாபா நினைவு பண்ணுவோம் அப்படிங்கிறத உட்டுட்டு, நெறைய ம், அட்வான்ஸ் பார்ட்டிங்க எங்க பொறந்திருப்பாங்க? இவங்க இங்க இருப்பாங்களா? ம். அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் பாபா வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள் சொல்றதே கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ம், இந்த விலங்குகள பத்தி கூட பாபா சொல்றதில்ல. அது பின்னாடி போய் நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறாரு. ம், ஏன்னா டைமே கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் பாபா ம், ரகசியம்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ம். முயற்சிங்கிறது கம்மியாயிடும் இன்னும். ஆமா. ஓகே, ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். ம், பாபா சொர்க்கத்தை பற்றி எப்படி வர்ணிக்கின்றார்? சொர்க்கத்த பத்தி பாபா இந்த முரளில நல்லா சொல்லியிருக்காங்க. ம், அசுர குழந்தைங்க வந்து பிறந்த உடனே அழுதுட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ம். அழுக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ம், நீங்க மிகவும் நம்ம அங்க வந்து சொர்க்கத்துல நியமப்படி வளருவோம் அப்படிங்கிறாங்க ம், பாபா. ம். அழுக்கு போன்ற விஷயங்கள்லாம் அங்க இருக்காது. இருக்காது. ம், இப்ப உள்ள நாட்கள்ல வந்து குழந்தைங்க ம், மிகவும் அழுக்கா இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. ம், சத்தியுகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கவே முடியாது. அது சொர்க்கமா இருக்குது இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்ப ம். அகர்பத்தி எல்லாம் நம்ம ஏத்துறோம். துர்நாற்றம் இப்ப துர்நாற்றம் வருதுன்னா அந்த ஆமா. இடத்துல அகர்பத்திய நம்ம ஏத்துறோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி துர்நாற்றம்லாம் அங்க இருக்காது அப்படிங்கிறாங்க. அ கண்டிப்பா. ம். தோட்டங்கள்ல வந்து மிகவும் நறுமணமுள்ள மலர்கள் தான் அங்க இருக்கும். அந்த சூப்பர். மலர்களே ம். வந்து ஒரு நல்ல வாசத்த குடுக்கும் போல் இருக்கு. அங்க கண்டிப்பா. ஆமாங்க தோட்டத்துல. சிஸ்டர். ஒரு முரளில ம், கூட பாபா சொல்லியிருப்பாரு. ம், நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, அந்த வாசனை ம், வீடு ஃபுல்லா பரவி இருக்கும் ம். அப்படிங்கிறாரு. ஆமா. இப்ப அங்க சாக்கடை நாத்தம் தான் அடிக்குது வீட்ல. ஆமா. ஆனா இங்க பிறந்த குழந்தைய வேணா பாருங்களேன் சிஸ்டர். அதுக்கு ம், நம்ம வந்து சரியா கிளீன் பண்ணல அப்படின்னாலே பால்வாடை வரும். ரொம்ப ம், கஷ்டமா இருக்கும் குழந்தைங்களே பாத்தீங்கன்னா. ம். ஆனா ஆமா. பாபா அங்க வந்து நியமப்படி என்ன இருக்கணுமோ அது இருக்கும் அப்படின்ட்டாரு அவரு. ம், ஆனா இப்ப இப்ப நம்ம உடலே வந்து இந்த ம், காமத்தினால தானே பிறக்குதே முதல்ல. ம். ஆமா. அப்படிங்கிறப்போ அது எப்படி உடல் வாசனையா இருக்கும்? நமக்கே வாசனையா தெரியுது இருக்கு. நம்மளோட உடல் வாசனை எப்படி ம், இருக்கும் அப்படின்ட்டு. ம், சூப்பர், சூப்பர். அது இதெல்லாம் ம். நம்ம நினைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல சிஸ்டர். மகிழ்ச்சியும், ஆ குஷியும் தான் வருது. குஷியா இருக்குது பாருங்க. சொர்க்கத்த பத்தி ம், நெனச்ச உடனே, ஆஹா நம்ம ம், எப்பலாம் பிறக்க போறோம் அப்படின்னு. ம். அந்த ஓகே. மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய மலர்கள்லாம் அந்த அளவுக்கு நறுமணம்லாம் இப்ப வந்து பாருங்க எல்லாமே ஹைபிரிடா வந்துருச்சு. கண்டிப்பா. எல்லாம் ம். ஒரு பூல கூட வாசம் இல்ல. ஜாதி கண்டிப்பா பூன்னு சிஸ்டர். ஆ. சொல்லிட்டு ஜாதி பூ ம். மாதிரி இருக்கு. ஆனா வாசம் வாசனையே கிடையாது. இல்ல. இல்ல அந்த மாதிரி. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர், ஒயிட் கலர் ம், ஜாமந்தி பொண்ணு விப்பாங்க. ம். இப்ப அதுலயே கூட ஹைபிரிட் வந்து சுத்தமா ஹைபிரிட் ஒரு வாசனையே இல்ல. நீங்க வாசம் இல்ல. சொல்றது கரெக்ட் ம், தான். ஆனா ம், பாக்கறதுக்கு அழகா இருக்கிற மாரி இருக்குது. ம். ஆனா அது வாசனையே இல்லன்னா அந்த பூ வச்சுட்டு என்ன பண்றது நம்ம? ஆமா. அந்த மாதிரி ம். எல்லாமே ஹைபிரிட் ஆயிட்டு. கண்டிப்பா. அங்க வந்து ம். அங்க ஒவ்வொரு பொருளுமே 100% நறுமணம் உள்ளதா இருக்குங்கிறாங்க. இங்க ம். 1% கூட கிடையாது. அங்க கிடையாதுங்க. மலர்களும் கூட மிகவும் அழகா இருக்குங்கிறாங்க. ம். ஒவ்வொரு பூக்களுமே அப்படி இருக்குமாம். இங்க கண்டிப்பா. எவ்வளவுதான் இங்க எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அங்க இருக்காது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. அங்க ஒவ்வொரு ம். பொருளுமே மிகவும் நல்லா இருக்கும். ம். பாத்திரங்களும் வந்து தங்கமா இருக்குமா. எல்லா பாத்திரங்களும் தங்கத்துல தான் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. சூப்பர். ஆமா, அ, ஆமா. இல்ல இங்க இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போதே கூட நல்லா அந்த மாரி நமக்கு ஃபீல் இருந்துச்சு இல்லங்க சிஸ்டர். ம். நம்ம அந்த அ நம்ம பித்தள பாத்திரங்கள். பழங்கள்லாம் சாப்பிடுவோம் நம்ம. ம், ஆ அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்குது அப்படின்னா, ம், அப்போ ம். 2500 வருஷம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த இருந்திருக்கும்? பழம்? ம், அத நினைக்கவே முடியல நம்மளால. ம், ம். ம். அதாவது பாத்திரங்கள்லாம் தங்கமா இருக்கும். இங்க கற்கள் வந்து இருக்கிற மாரி இப்ப பயன்படுத்துறாங்க. இங்க கற்கள் இருக்கிறது மாதிரி அங்க ம். தங்கமே வந்து கல்லா கிடக்குங்கிறாங்க சூப்பர். பாபா. ம். இப்படி நம்ம ரோட்ல எல்லாம் கல்ல பாக்குறோம்ல, அது ஆமா. தங்கமா இருக்கும்.
மணலும் கூட தங்கமா தான் இருக்குமா. மணலே வந்து தங்கமா இருக்கும். எவ்வளவு எவ்வளவு தங்கம் நிறைஞ்சிருக்கும்னு நீங்களே சிந்திச்சு பாத்துக்குங்க. அப்ப இது அதன் மூலமா தான் கட்டிடங்கள்லாம் கட்டுவாங்க. அந்த கல்லு மூலமா தான், தங்க கல் மூலமா தான் கட்டடம் எல்லாம் கட்டுவாங்களாம். அங்க குளிரும் இருக்காது, வெயிலும் இருக்காதுங்கிறாங்க. இங்க இந்த வெயில் தாங்கவே முடியல நமக்கு. ஆனா அங்க வந்து குளிரும் இருக்காது, வெயிலும் இருக்காதுங்கிறாரு பாபா. ஆனா இந்த உலகத்தை தானே எல்லாரும் வேணும் வேணுங்கிறாங்க. அதுதானே புரியாம அவங்களுக்கு இதே உலகத்துல நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க சொல்றாங்க. ஆனா பாபா சொல்லும் போதுதான் தெரியுது, நல்லா அப்படி ஒரு சொர்க்கத்துக்கு நீங்க போற குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது நமக்கு. அப்படிப்பட்ட சீதோஷ்ண நிலை இருக்கும் அங்க. அங்க காற்றாடி போடும் அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்காது, வெயிலும் இருக்காது, ஃபேன் எல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. காற்றாடி போடும் அளவுக்கு வெயில் இருக்காதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேன் போட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. அதனால இது பேரே வந்து சொர்க்கமா இருக்கு, அளவற்ற சுகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பத்மாமத பாக்கியசாலி யாருமே கிடையாது, நீங்க தான் அங்க போக போறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நம்ம மட்டும் தானே சிஸ்டர் ஒரு கல்பத்திலயும் நம்ம தானே அனுபவிக்க போறோம், வேற யாருமே அனுபவிக்கலையே. ஆமா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால வர முடியலையே சொர்க்கத்துக்கு. வர முடியாது. அவங்களோட நடிப்பு அப்படிதான் இருக்கு. அவங்க இந்த அவங்க நடுவுல வரணும், துவாபரேகத்துல இருந்து வரணும்னா அப்படிதான் வர வேண்டியதா இருக்கும். ஆனா நம்ம தான் போறோம் அப்படின்னா அது நம்ம நினைக்கணும் இல்லையா? நம்ம இப்படி எல்லாம் குடுக்கறாரு அப்பா அப்படிங்கிறப்ப அந்த அப்பாவை நம்ம எவ்வளவு நினைக்கணும். நம்ம அதுக்காக தானே பாபா இவ்வளவு விஷயத்தையுமே நமக்கு வந்து சொல்றாங்க. நமக்கு இவ்வளவு குடுக்கறேன் ஆனாலும் நீ என்ன மறந்துடுறியே அப்படிங்கிறாரு நம்மள பார்த்து. சத்தியுகத்துல 5 தத்துவங்களுமே தூய்மையா இருக்கும், அங்க அசுத்தமா இருக்காதுங்கிறாங்க பாபா. இங்க அசுத்தமா இருக்குது, அங்க வந்து தூய்மையா இருக்கும். எதுவுமே நம்மள எதுவும் பண்ணாது, அட்டாக் பண்ணாதுங்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் தானே சொல்றாரு அவரு. ஆமா, இது வந்து பாபா சொர்க்கத்தை பத்தி சொல்றப்ப நமக்கு அந்த அளவுக்கு அது குஷியில இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம போக போறோம்னு நம்ம கற்பனை பண்ணி கூட கொஞ்சம் பாத்திருக்க முடியாது. அந்த மாதிரி அப்படி இருந்தாதானே நம்ம இந்த உலகத்தை விட்டே போவோம். நம்ம முதல்ல அங்க போகணுங்கிற ஆசை அப்பதானே வருது நமக்கு. வேணாம் இந்த உலகம், அந்த உலகத்துக்கு போலாம் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வெயில் அடிக்கும் போது கூட எங்க ஊட்டிக்கு போலாம், கொடைக்கானல் போலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? எங்கயாவது கூலிங்கான ஏரியா இருந்தா கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் மனசு வருது. ஆனா வந்து அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம 2500 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் ஏற்கனவே. கண்டிப்பா. அப்ப நம்ம இப்ப இருக்கிற சங்கம யுக ஒவ்வொரு நொடியுமே நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நொடியுமே நம்ம பாபா நினைவுலே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் கேக்கட்டுங்களா? திருப்தி உடைய ஆத்மா எப்படி இருப்பாங்க? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, சேவையின் அர்த்தமே மேவாங்கிறாங்க. மேவானா பலன் தரக்கூடியதுங்கிறாங்க. ஏதாவது ஒரு சேவை வந்து உங்களை அதிருப்தியா இருக்குதுன்னா அந்த சேவையே சேவை கிடையாதுங்கிறாங்க. அப்பேற்பட்ட சேவையை நீங்க விட்டுடுங்க. ஆனா வந்து திருப்தியை மட்டும் விட்டுடாதீங்க. எப்படி வந்து சரீரத்துல திருப்தி உடையவங்களா இருப்பவங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து மனசுல வந்து திருப்தி உடையவங்களா சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷம் வந்து என்பது திருப்தியோட அடையாளமா இருக்கும். திருப்தியுடைய ஆத்மா வந்து எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை, மரியாதை, மதிப்பு, வசதிகள், சாதனங்கள் போன்றவற்றோட எதிர்பார்ப்பு வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எல்லைக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களில் இருந்தும் அப்பாற்பட்டு எப்பொழுதும் சமமானவராகவும் சம்பன்ன நிறைஞ்சவராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. திருப்தியுடைய ஆத்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதுக்கான இவ்வளவு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாபா நமக்கு. இதுல நம்ம செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படின்ட்டு. மரியாதையோ இருக்கும், மதிப்பு, வசதிகள், சாதனங்கள் போன்றவற்றை எதிர்பார்ப்பு எல்லாம் இப்ப வச்சிருக்க மாட்டாங்கிறாங்க பாபா. கண்டிப்பா அதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்க சிஸ்டர் நமக்கு, ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பசிங்கிறாங்க பாபா. பசியை கூட வச்சிருக்க மாட்டாங்களாம். எந்த ஒரு இதுவும் அது தேவைங்கிற பசி அப்படிங்கறது நமக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், புண்ணிய கணக்கு நமக்கு எப்படி சேமிப்பாகும்? உண்மையான உள்ளத்தோட சுயநலமற்ற சேவையில வந்து முன்னேறதுதான் புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. சூப்பர். அதான் சுயநலமற்ற சேவையில ஈடுபடணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சிஸ்டர்? கண்டிப்பா. நம்ம இது பண்ணா அது கிடைக்கும் அப்படிங்கறத விட பாபா சொல்ல சேவையை கூட நீங்க வந்து சுயநலமற்ற செஞ்சாதான் அது புண்ணிய கணக்குலயே சேமிப்பாகும். இப்ப பாபா அப்படித்தானே பண்றாரு, நமக்கு வந்து சேவை செய்யற. அவர் எதையாவது எதிர்பார்க்கிறாரா நம்ம கிட்ட? எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனா நமக்கு கண்டிப்பா பலன் இருக்குது சொர்க்கத்துல.
இருந்தாலும் அந்த அதெல்லாம் நினைக்கிறது நம்ம இப்ப சேவைனாலே அப்படித்தானங்க சிஸ்டர். இப்போ உதாரணத்துக்கு இப்ப லௌகிக் நம்ம சாகார உலகத்துல உலகியல் விஷயத்திலேயே கூட எதையுமே எதிர்பார்க்காம செய்வாங்க இல்லையா? அதுதானே நம்ம சேவைன்னு சொல்லுவோம். வழக்கை செய்யறதை இடக்கை அறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே ஓகேங்க சிஸ்டர். அன்னைக்கு முரளி முடிஞ்சிச்சுங்க சிஸ்டர். அவ்வக்த முரளி அவ்யக்த முரளியில பாபா வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, உலகத்துக்கு நன்மை செய்பவரா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்தாதா வந்து குழந்தைங்க வந்து நம்மள உலக சேவைக்கு பொறுப்பாளரா ஆக்கியிருக்காரு. உலகத்தின் எதிரில வந்து தந்தையை காண்பிப்பவர்கள் குழந்தைகள். நம்ம வந்து தந்தையை வந்து நம்ம தான் அவரை வெளிப்படுத்துறோம்னு சொல்றாங்க பாபா. குழந்தைங்க மூலமாதான் தந்தை வந்து தென்படுறாரு. முதுகெலும்பாகவோ தந்தை தான் இருக்கிறாரு. ஒருவேளை தந்தை வந்து முதுகெலும்பா ஆகாட்டினா நீங்க மட்டும் தனியா இருந்தீங்கன்னா களைப்படைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதனால தந்தைய முதுகெலும்புன்னு புரிஞ்சு உலக நன்மைக்கான சேவையில உடல், மனம், பணம், செல்வம், எண்ணம், சொல்லு, செயலால பிஸியா இருந்தீங்க அப்படின்னா சுலபமாகவே நீங்க மாயாவை வென்றவரை ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க சிஸ்டர். இப்ப நம்மளால வந்து ஸ்தூலமா வாச்சா சேவை பண்ண முடியல, இல்ல பணம் கொடுத்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலாம இருக்கவே இருக்குது மனசா சேவை. எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம சேவை பண்ணல அப்படின்னாலே தேவையில்லாம என்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து வீணான விஷயங்கள்ல கொண்டுட்டு போயிடும். இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சைக்காலஜிக்கலா யாராவது இப்ப ப்ராப்ளத்துல இருக்காங்க, டாக்டர்கிட்ட போனாங்களா என்ன சொல்லுவாங்க, உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க, இல்லன்னா நீங்க வந்து தேவையில்லாம நெகட்டிவா நெகட்டிவா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணுங்க பிரஷர் கொடுப்பாங்க நம்ம. அது மாதிரி பாபா நமக்கு வந்து நினைவு பண்றோம், பிளஸ் அதனுடைய சேர்ந்து சேவையும் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த சேவை தான் நமக்கு வந்து குஷி. முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், நீங்க சொல்லிருந்தீங்க, குஷி தான் சேவை தான் வந்து குஷியை கொடுக்கும், சேவை பலனை காமிக்கும் போது குஷி இருக்கும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வந்து தற்சமய முழு உலகத்திலையும் அற்ப காலத்தினுடைய பிராப்திங்கிற பழம் மற்றும் மலர் வந்து காஞ்சிருக்குங்கிறாங்க. அதனால வந்து எல்லாரும் மனசாலையும் வாயினாலையும் கதறிக்கிட்டு இருக்காங்களையும். மனசுனாலையும் இப்ப வாயினால சில பேர் ஜென்ஸ் சொல்லாட்டினாலும் மனசால அவங்க புழுங்கிட்டு இருக்காங்க. லேடிஸ் கூட வந்து வாயினால ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, ஏதாவது பேசிப்பாங்க, அடுத்தவங்கள்ட்ட எதுவும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே ஒரு புழுக்கத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் எப்படியாவது வலுக்கட்டாயத்தினால வாழ்க்கையை வந்து தேசத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. மிகவும் குஷியோட நடப்பது வந்து முன்னாடி குஷியோட இந்த வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது முடிவாயிட்டு இல்லாமே போயிடுச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்களேன் சிஸ்டர், இப்ப அம்பானி வீட்டுல வந்து இப்ப அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணாங்க. அவ்வளவு பணக்கார பையன் இருந்தாலுமே அவன் உடல் ரீதியான பாதிப்பு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்குது அந்த குழந்தைக்கு. அப்படிங்கிறப்போ சில பேத்துக்கு பணம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் பணம் இருக்கவங்களுக்கு உடல் வியாதியால கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு பக்தி பண்றாங்க. அவங்களால முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரருக்கு இப்ப நம்மளுக்கு எல்லாமே கூட என்னவா இருக்கும், சரி பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பணம் முக்காவாசி பிரச்சனை தீர்த்து வச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லன்ட்டு ஃபீல் பண்ணுவோம். இப்ப அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, இருந்தும் கூட அந்த வியாதி அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப நோக்கடிக்குது. இப்ப பணத்தை வச்சு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால? ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இப்ப அவங்களுக்கு கூட மனதால அளவுக்கு புழுகிட்டுதான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உள்ள அனைவருமே சும்மா வெளிப்பகட்டா ஆடம்பரமா தெரிஞ்சாலும் கூட ஏகப்பட்ட கஷ்டங்கள், மன வலிகள் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லையே. இப்போ ஒரு பணக்காரனா இருக்கணும், அடுத்து இதேதான் யோசிக்கிறாங்களே தவிர அவங்க மனசு திருப்தியே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அங்க ஆத்மாவோட சக்தி காலி ஆயிடுச்சு. நீங்க என்ன கொடுத்தாலும் குடுன்னு வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த ஆமாங்க சிஸ்டர். ஆமா, பாபா அழகாதான் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயத்துல நடந்து கொள்பவர்களுக்கும் பிராப்திங்கிற ரெக்கையை கொடுத்து பறக்க வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. நம்மளதான் பறக்க வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்களே வந்து எப்பொழுதும் பறக்கும் கலையில, நீங்க எப்ப வந்து பறக்கும் கலையில இருப்பீங்களோ அப்பதான் அவங்கள நீங்க பறக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா நம்மளே மனசு உடைஞ்சு போயிட்டோம்னா அவங்கள எப்படி நம்மள தூக்க முடியும்? அதாவது அவங்களாவது ஓரளவுக்கு இருப்பாங்க, நம்மள பார்த்து இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. கண்டிப்பா. அப்ப நம்ம பாபா குழந்தைய இருந்தும் நம்ம வந்து மனசு உடையறோம் அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. கடவுளோட குழந்தையா இருந்து மனசு உடைய முடியாது நம்ம. அப்ப அந்த அளவுக்கு பாபாவோட பிராப்திகளை நம்ம அனுபவம் செய்யல அப்படின்னுதான் உண்மையான அர்த்தம்.
ஓகே ஓகே சிஸ்டர். இதுக்காக தான் தந்தை வந்து சமமாக உலகத்துக்கு நன்மை செய்பவரையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைச்சிருந்து உலக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கன்னு சொல்றாங்க பாபா. எல்லா கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் நம்ம வந்து அவங்க அமைதியா இருக்கட்டும், சாந்தியா இருக்கட்டும்ங்கிற அந்த சக்தியை நம்ம கொடுக்கணுங்கிறாங்க. வந்து உலகத்தை சுத்தி வலம் வாருங்க, உலகத்தையே நீங்க சுத்தி வலம் வாருங்க. எப்படி வந்து பூமி உருண்டையின் மேல வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிற மாதிரி படத்துல எல்லாம் காண்பிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து தானாகவே உலகத்தை சுற்றி வலம் வந்துடுவீங்க. நம்ம வந்து மனசால நம்ம பூமி இப்ப ஒவ்வொரு டிராபிக் கண்ட்ரோலையும் நம்ம தானே சேவை செய்யறோம்ல. பொதுவாகவே வந்து எப்பொழுது மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு சென்று விடுவீங்களோ அப்ப வந்து சுற்றி வர வேண்டியதெல்லாம் இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா ஆனா ஒரு இடத்துல இருந்துகிட்டே அனைத்தும் தென்படும். நம்ம உயர்ந்த நிலையில பரிஸ்தா நிலையில இருக்கிறோம்னா அப்ப வந்து முழு உலகமுமே தெரியும்ல, நமக்கு பிரபஞ்சம் முழுக்குமே தெரியற மாதிரி தானே இருக்கும். அப்ப அந்த உயர்ந்த நிலையில நீங்க இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பரிஸ்தா நிலையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சுற்றி வர வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஆனா வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டே அனைத்துமே தென்படும், முழு உலகமே தென்படுங்கிறாங்க. எப்ப நீங்க உங்களுடைய உயர்ந்த நிலையில விதை ரூப நிலையில உலகத்துக்கு நன்மை செய்பவங்கிற நிலையில நிலைச்சிருக்கிறீங்களோ அப்ப வந்து முழு உலகமுமே சிறிய பந்து மாதிரி தென்படுங்கிறாங்க பாபா. பிறகு ஒரு நொடியில சுற்றி வலம் வந்துருவீங்க. அப்ப ஒரு நொடியில வந்து நம்ம இப்ப உலகம் முழுக்கவே சுத்திட்டு வந்துருவோங்கிறாங்க பாபா. வரும்போது யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துக்கிட்டே வந்துடலாம் நம்ம. ஆமா. நீங்க அனைத்து ஆத்மாக்களோட தந்தையோட குழந்தைங்களா இருக்கிறீங்க. எல்லா ஆத்மாக்களோட அவர் வந்து பாபா அதானே எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையா இருக்காரு. அப்ப வந்து அவருடைய குழந்தையா நம்ம இருக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய சகோதரர்களா இருக்கிறாங்க. எல்லாருமே இப்ப வந்து அப்பா உத்தர்னா அவருடைய குழந்தைங்க தான் நம்ம எல்லாரும். நம்ம பாக்குறவங்க மத்த ஆத்மாக்கள் எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான். அதனால உங்களுடைய சகோதரர்கள் மேல எண்ணத்தின் பார்வை நீங்க விடுங்க, நீங்க அவங்க மேல கருணை காட்டுங்கன்னு சொல்றாரு பாபா. இந்த விசால புத்தி தொலைநோக்கு பார்வை உடையவரா ஆக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து தன்னுடைய நேரத்தை எல்லாம் இழக்காதீங்க. உயர்ந்த நிலையில நிலைச்சிருந்து இப்பொழுது விசால காரியம் செய்யறதுக்கு பொறுப்பாளரா ஆக்குங்க. உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களே எப்பொழுதும் விசால காரியம் செய்வதற்காக திட்டத்தை எல்லாம் உருவாக்குங்க. எப்படி நம்ம வந்து பாபாவோட அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்கணுங்கிற அந்த திட்டத்தை எல்லாம் உருவாக்குங்கிறாங்க பாபா. அனைவரின் விசேஷங்கள் மூலமாக தான் உலக நன்மைக்கான எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியம் வந்து சம்பன்னம் ஆகுங்கிறாங்க பாபா. நம்ம ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குங்கிறாரு பாபா. எல்லாருடைய விசேஷத்தின் மூலமா தான் உலக நன்மைக்கான காரியம் வந்து வருங்கிறாங்க. கண்டிப்பா இது நீங்க சொன்னீங்களா சிஸ்டர், இப்ப நிறைய பாபா குழந்தைங்க வந்து என்னால சேவை செய்ய முடியல, என்னால பாபாவுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு மனசுடைஞ்சு போறாங்க. ஆனா பாபா இப்ப என்ன சொல்றாங்க, அதாவது வந்து இப்போ லட்சுமி நாராயணன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் இந்த உலகத்தை படைக்கல, அவங்களால மட்டும் இந்த உலகம் உருவாகிடல, எல்லா குழந்தைங்களோட கைகளும் வேணுங்கிறாரு அப்பா. அப்பதான் இந்த முழு உலகத்தையுமே உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆமா, அந்த மாதிரி எப்படி வந்து ஸ்தூலமான இப்ப ஒரு நம்ம சமையலே செய்யறோம்னு வச்சுங்களேன், அதுல வந்து எல்லாமே போடுறோம், அதுல வந்து சர்க்கரை இல்ல உப்பு இல்லாட்டினா அது நல்லா இருக்குமா? அந்த சாப்பாடு வந்து நல்லா இல்லாம போயிடும். அது வந்து சாப்பிடறதுக்கு தகுதியானதா இருக்காது. அந்த மாதிரி வந்து உலகத்துல வந்து இவ்வளவு சிரேஷ்ட காரியத்துக்காக ஒவ்வொரு ரத்தினங்களுடைய விரலும் எனக்கு தேவைப்படுதுங்கிறார் பாபா. இதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் போதும் நம்ம எந்த அளவுக்கு உயர்வானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு காஃபி போடுறோம் அப்படின்னாலே எல்லாம் இருக்குது. முக்கியமானது பால், அதுக்கப்புறம் தேவையானது டிகாஷன் இருக்குது. சக்கரைங்கிறது சின்ன பொருள் தான், சின்ன அமௌண்ட் தான். ஆனா அது இல்லன்னா காஃபி குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. இப்ப ஒரு சாப்பாடே செஞ்சுட்டோம், அதுல உப்பே இல்லாட்டினா அந்த சாப்பாடை கொட்டுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு விசேஷ குணம். நம்மள எப்படி மகிமைப்படுத்துறாரு பாருங்க பாபா. வந்து எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு விசேஷ குணம் இருக்கு. அத நீங்க வந்து உங்க விரலை கொடுங்க, ஒரு சுண்டி விரலை கொடுங்க எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ரத்தினத்தோட அவசியம் வந்து கண்டிப்பா எனக்கு ஒவ்வொரு ரத்தினத்தோடைய இதுவும் தேவைப்படுது. அனைவருடைய விரலும் தேவையா இருக்குது. ஒவ்வொருடைய விரல் மூலமா தான் உலக மாற்றத்தோட காரியம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நமக்கு வந்து இந்த பெருமிதம் வேணும், சுத்த அகங்காரம் வேணும், நமக்கு பொறுப்பு வேணும்,
எல்லாத்துக்காகவே இந்த அவ்யக்தவாணின்னு நினைக்கிறேங்க சிஸ்டர். கண்டிப்பா. இது வந்து பாபா நம்மள எந்த அளவுக்கு அவருக்கு சமமா நம்மள உருவாக்கி நம்ம மாசு சர்வசக்திவான் சொல்றாரு பாபா. அந்த அளவுக்கு பாபாவுக்கு நிகரா இருந்து நம்ம இந்த உலக மாற்றத்துக்கு வந்து நம்மளும் ஒரு விரலை கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த பெருமிதம் நம்ம கண்டிப்பா இருந்து பாபாவோட சேவையில நம்ம எல்லாருமே ஈடுபடணும். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். அதுதான் இப்ப வந்து அதான் சொல்றேனே, வாச்சா சேவை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, பாபா சொல்ற நிலத்தை பதப்படுத்துறதுக்கு மனசா சேவையாவது செய்யுங்க அப்படிம்பாரு. அதுவாது செய்யணும் நம்ம. அதாவது அதுக்காக வாச்சா சேவை செய்யறவங்க மனசா சேவையே செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. 24 மணி நேரம் சேவையில இருக்குங்கிறார் பாபா. 24 மணி நேரம் சேவை பிளஸ் நினைவு ரெண்டுமே இருக்கணும். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, முதுகெலும்பா பாபா வச்சுக்கோங்க, சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். பாபா விட்டுட்டு மட்டும் நீங்க தனியா சேவை செய்யாதீங்க அப்படிங்கிற, களைப்படைஞ்சு போயிடுவீங்க, சோர்வாயிடுவீங்க, டல் ஆயிடுவீங்கிறார். கண்டிப்பா. ஓகே ஓகே சிஸ்டர். நீங்க வாணி ரொம்ப அழகா போயிருந்துச்சு. அவ்யக்த மொழியும் அழகா சொல்லிருக்கீங்க சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ.